இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் ஒரு முதன்மையான செய்தி என்னன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். உத்தியோகபூர்வமாக இந்தியாவினுடைய ஒரு பிரதம மந்திரி இரண்டாவது தடவையாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிற தருணம் இதுவாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய வரலாற்றில் முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டவரும் இந்தியாவின் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய இதே நரேந்திர மோடி அவர்கள் தான். மொத்தத்தில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்புகளை ஆழப்படுத்தியதும் ரொம்ப நெருக்கம் காட்டியதும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தான் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரம். அதை தாண்டி இந்த பயணத்தை பொறுத்தவரை இந்த பயணம் முக்கியத்துவப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதனுடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா ஈரானோடு ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த இறுதி பட்ஜெட் இந்தியாவுடைய பட்ஜெட்ல ஈரான்ல இந்தியா கட்டி வரக்கூடிய புதிய துறைமுகத்திற்கான எந்த நிதிகளையும் அவர்கள் ஒதுக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கு இணங்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக அவர்கள் ஈரானுடனான தொடர்பை ஓரளவுக்கு துண்டித்து வெளியேறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தான் இஸ்ரேலுடனான ஆதரவை பெருக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அண்மையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை இணைத்துக் கொண்டு பாரிய ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்கிற தகவல்களை எல்லாம் சொல்லி இருந்த நிலையில தான் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கொள்கைகளும் மாற்றி அமைக்கப்பட்ட தருணங்களாக இந்த தருணங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் 1992களுக்கு முதல் வரைக்குமே இந்தியா மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. எந்த விதமான ராஜதந்திர உறவுகளையும் இஸ்ரேலோடு மேற்கொள்வதில்லை, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற வரைக்கும் என்று. தற்போது பாலஸ்தீன தனிநாடு அங்கீகாரம் என்கிற இடத்தில் இந்தியா இருந்தாலும் அது ஒரு பேச்சளவிலான அங்கீகார இடத்தில் தான் இருக்கிறது என்பதை அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்தியா முழுவதுமாகவே இஸ்ரேல் பக்கம் சாய்ந்திருக்கிறது என்கிற செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்தும் ஒளிபரப்பி வருகிறது. இந்த நேரத்தில் இந்த சந்திப்புகளில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரமும் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய முன்னாள் அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, இந்தியா இஸ்ரேலோடு அதிகமாக நெருங்க வேண்டும். காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் தற்போது இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை. எனவே இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டுகின்றன, ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றன. எனவே இந்தியா இஸ்ரேலோடு நெருக்கம் காட்ட வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர். அதை தாண்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான் என்பதை விட சவுதி அரேபியாவினுடைய பொறுத்தவரையில் அவங்க கொஞ்சம் கூடுதலாகவே மற்ற நாடுகளோடு இணங்குகிற காட்சி நீங்க பார்க்க முடியும். இவன் ஈரானோடு ஒரு நெருங்கிய நட்பை பேணுகிற அதே நேரம் துருக்கியோடு ஒரு கடற்படை ஒத்துழைப்பை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். பாகிஸ்தானோடு வெளிப்படையாக ஒரு ஆயுத ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியாவும் இணைந்து கொண்டு தாக்குதல் நடத்தும். அதே நேரம் சவுதி மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானும் இணைந்து கொள்ளும் என்கிற ஒப்பந்தங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவும் செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் பாகிஸ்தான் ஒருபுறம் தன்னுடைய அரசியலை சர்வதேச அரங்கில் மாற்றி அமைத்த வியூகங்களோடு பயணிக்கிற போது இந்தியாவும் இப்படியான வியூகங்களை கையிலே எடுத்திருக்கிறது என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கணிப்பாகவும் பேச்சாகவும் மாறி இருப்பதை நம்ம